இன்றைக்கி தாவேக்கால இருக்கக்கூடிய அந்த விசிலடிச்சாங்குஞ்சிகள் யாருமே குடும்பத்தை கவனிக்கிறதில்ல. இது தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். 18லேருந்து 21 வயசுன்றது உங்களுக்கு என்ன வயசு? ஓடுற வயசு, குடும்பத்தை காப்பாற்றுற வயசு, உங்களுடைய வாழ்வியலை நிலைநிறுத்தக்கூடிய வயசு. நீங்கள் காலேஜ் முடிக்கிறீங்க 18 வயசில், இப்போ 10th 15 வயசில் முடிக்கிறீங்க, 17 வயசில் முடிக்கிறீங்க, 21 வயசில் காலேஜ் முடிஞ்சு 21 வயசுலேருந்து நீங்கள் ஒரு வேலை தேடி உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிக்கான இடத்தை நோக்கி நகர்றீங்க. அதனால தான் பாருங்கள் 5 வருஷம் வேலை செஞ்சு 27 வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த வயசு என்ன வயசு? உங்களுக்கு ஓடுற வயசு, துடிக்கிற வயசு, எப்படியாவது ஜெயிக்கணுன்ற ஒரு ஃபயரான வயசு. அதனால தான் பாருங்கள் சேல்ஸ் எல்லாம் வந்து அந்த சின்ன வயசு பசங்களை எடுத்து போடுவாங்க. ஏன்னா பிச்சுக்கிட்டு ஓடுவான் அவன் டார்கெட்டுக்கு, ரைட்டா? அந்த டைமில் நீங்கள் அரசியல் வயப்பட்டு நீங்கள் எதை நோக்கி நகர்றீங்க? போலி கோஷங்களை நோக்கி நகர்றீங்க. இது மக்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். நான் அதை நேர்கொண்டு பார்த்தேன். ஏன் அந்த குஷன் அவங்களுக்கு கிடைக்குதுன்னா, இன்றைக்கி விஜயோடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நிர்வாகிகள் எல்லாமே கார் வச்சுருக்கான். பெரும்பான்மையான நிர்வாகி 25 வயசு 30 வயசுக்குள்ளே இருக்கிறான். அவனுக்கு ஏன் அந்த குஷன் கிடைக்குது? அவங்க அப்பா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்காரு. அவங்க அப்பா நாய் பையாக கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு எல்லாம் பண்ணி இந்த பிள்ளைய ஆளாக்கணும்னு சொல்லி ரெடி பண்ணுறப்ப, அந்த புள்ள நான் ஆளாக மாட்டேன், நான் அரசியலுக்கு போகிறேன்னு சொல்லி அப்பா வச்சுக்க 2 காரில் ஒரு காரை வாங்கிக்கிறான். அதில் கொடியை போட்டுக்கிறான். அப்பா எப்படியும் இப்போ பேக்கெட் பண்ணி தர்றாரு, அதில் பெட்ரோல் போட்டுக்கிறான், துண்டை போட்டுக்கிறான். எங்கள் தலைவர் விஜய்ன்னு சொல்லி வந்து கத்துறான். அது ஓடக்கூடிய வயசு. இந்த மைனூட்டான அரசியல் இங்கே இருக்கவும் புரிஞ்சிக்கணும். நீங்கள் வீரவாண்டியில் கூட்டம் வைக்கிறாரு, எல்லாரும் தன்னுடைய ஒரு நாள் வருமானத்தை விட்டு தான் அங்கே போகிறான். நான் சொல்கிறது பெரிய கட்ட தலைவர்கள், பதவி காசு கொடுத்து வாங்குறவனுக்கெல்லாம் இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். கார் வச்சுருக்கான், இனோவா வச்சுருக்கான்னா அவங்க அப்பா பெருங்குண்டத்தில் இருக்கிறான். புள்ள வந்து 22 வயசுக்குள்ளே வேலையை போய் சம்பாரித்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி, மனைவி மக்களை காப்பாற்றி, தன்னை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் பிள்ளைய அவங்க அப்பா வச்சுக்கல. ஏன்னா அவங்க அப்பா வெல் குஷனில் இருக்கார். அவருக்கு ஒரு 4 வீடு இருக்குது, 3 கார் இருக்குன்றப்ப ஒரு காரை வாங்கி கொடியை போட்டு இவன் அரசியலுக்குள்ளே போகிறான். அவங்க அப்பாவும் கண்டுக்கல, எப்படியா போய் ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போ அந்த வயதை தாண்டி நீங்கள் போயிட்டால் உங்களால் ஓட முடியாது. அப்பாவோட நிழலில் பாதி பேர் இன்றைக்கி தாவேக்கா தொண்டர்கள் இருக்கிறான். அதே மாதிரி தான் அன்றாடங்காட்சிகள் பாதி பேர் தன் வருமானத்தை விட்டுட்டாங்க வரான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே நெய்வேலி இதில் வந்து மாஸ்டர் படப்பிடிப்பில்லப்போ விஜய் வந்து இங்கன்ட்ட இடி அதிகாரிகள் வந்து கைது பண்ண போகிறாங்க, ஆஃபீஸுக்கு கூட்டு போக போகிறாங்கன்னு ஒரு இது பரவணுன்னே உடனே மெசேஜ் பண்ணுறாங்க, சுற்று வட்டார இருக்கக்கூடிய அனைத்து தாவேக்கா தொண்டர்கள் வாங்க, இங்கே விஜய்க்கு வந்து ஆதரவாக வாங்கன்னு சொல்லி நெய்வேலி நிக்னெட் கார்பரேஷன் கிட்ட எல்லோரும் போனாங்களா இல்லையா? விஜய் வந்து கேரவனில் மேலே செல்ஃபி எடுத்தாரா இல்லையா? ஏன் அந்த கூட்டத்தை கூட்டினாங்க? அமலாக்கத்துறையிட்ட அவங்க காட்டுறாரா, என்கிட்ட எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது பாருங்க, நீ எவ்வளோ கூட்டம் வேணால் தூக்கி எதுவுமே காரில் போட்டு இந்த பக்கம் ஒரு அதிகாரி இந்த பக்கம் அதிகாரி கூட்டு போனாங்க அவரை. அது தனி கதை.